ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டை தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்னா கணக்கு வழக்கு பார்க்குறது. ஓகேவா? பொதுவாக ஒரு ஜென்ரல் டேர்ம் கணக்கு வழக்கை பார்க்குறது தான். இப்போ ஒரு ஃபேமிலி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இன்கம் என்ன, சேல்ரி, அப்பாவுடைய சேலரியோ அம்மாவுடைய சேலரியோ தான் நமக்கு வரும். அந்த சேலரியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டினுடைய பட்ஜெட்டையே நம்ம போடுவோம் இல்லையா? ஸோ எவ்வளோ செலவுகள் இருக்குது, எவ்வளோ நம்ம மாதம் மாதம் சேவிங்ஸ்க்குன்னு எவ்வளோ எடுத்து வைக்கணும், பசங்க படிப்புக்குன்னு எவ்வளோ எடுத்து வைக்கணும். ஸோ எதிர்பாராத செலவுகள் ஏதாவது வந்தால் அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை நம்ம செப்பரேட்டாக ஒதுக்கி வைப்போம். ஸோ இந்த மாதிரி கணக்கெல்லாம் போட்டு ஒவ்வொரு மாதமும் நம்ம கணக்கு போடும் பொழுது அப்போது நமக்கு தெரியும் ஒவ்வொரு மாதமும் நம்மளால் எவ்வளோ காசு சேர்த்து வைக்க முடியுது அப்படின்றத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்ன்னு பார்க்கும் பொழுது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னும் பொழுது சின்ன லெவல் பிஸ்னஸ் இல்லாமல் சின்ன லெவல் பிஸ்னஸ் பொழுது அதனுடைய வரவு செலவு கணக்கை பார்க்குறதுன்றது ரொம்ப ஈஸி. இதுவே ஒரு பெரிய லெவலான ஒரு பிஸ்னஸ், அதாவது உள்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க கம்பெனி 4 நாடுகளில் இருக்குது அப்படின்னும் பொழுது அவங்களுடைய பிஸ்னஸே பெரிய அளவில் இருக்கும் பொழுது ஒவ்வொன்றுத்துக்கும் கணக்கு வழக்கை சரிவர பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ தான் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் ஒவ்வொரு கம்பெனிக்கும் நமக்கு கிடச்சிருக்கா அப்படின்றத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இன்கேஸ் ஏதாவது கம்பெனியில் பிஸ்னஸில் லாஸ் வந்துச்சுன்னா அது எந்த காரணத்தினால வந்துச்சு, அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த எல்லா விஷயங்களுக்குமே ஒரு அடிப்படையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்டிங் தான். இப்போ பிஸ்னஸையும் பர்சனல் இதையும் நம்ம ஒன்றா சேர்க்க முடியாது. பர்சனல் அப்படின்றது ஒரு குறுகிய ஒரு அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அந்த வரவு செலவு இருக்கும். ஆனால் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான வரவு செலவு கணக்குகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு கம்பெனி, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் கம்பெனி இருக்குது. இந்த கார் கம்பெனி காரை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அதற்கான சில ரா மெட்டீரியல்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருக்கும் இல்லையா? நிறைய விஷயங்கள் அதே மாதிரி மெஷின்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதே போல் மேனுஃபேக்சர் பண்ண காரை அவங்க என்ன பண்ணணும், சேல் பண்ணணும். ஸோ சேல் பண்ணுறதுக்கு அதுக்கான ஒரு அமௌண்ட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ செலவாச்சோ அதை பேஸ் பண்ணி அவங்க ஒரு லாபம் வைத்து அந்த காரை அவங்க விற்கிறதுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறத நம்ம பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி விற்கிறத நம்ம சேல்ஸுன்னு சொல்லுவோம். அதே போல் எவ்வளோ காசுக்கு அவங்க விற்கிறாங்க அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், காஸ்ட். எவ்வளோ காஸ்ட்டுக்கு அவங்க விற்கிறாங்க அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங்கில் வரக்கூடிய டேர்ம்ஸ் தான். இந்த மாதிரி டேர்ம்ஸை தான் நம்ம அக்கௌண்டிங்கில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது அக்கௌண்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு பெரிய பிஸ்னஸ் அப்படின்னும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். நிறைய பொருட்களை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதே போல் என்ன ஒரு கார் தான் நம்ம சேல் பண்ணுவோமா, நிறைய கார்ஸை நம்ம சேல் பண்ணுவோம். அதே போல் பார்த்திங்கன்னா அன்றாட விஷயங்களான நிறைய எக்ஸ்பென்சஸ் ஒரு கம்பெனியில் இருக்கும். அதாவது அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம சேல்ரி கொடுக்கணும் இல்லையா? அதே போல் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இருக்கும். நம்ம மேனுஃபேக்சரிங் கம்பெனின் போது எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய செலவுகளும் இருக்கும். அதே போல் அதற்கேற்ப நமக்கு என்ன இன்கம் வருது அப்படின்றதும் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு புக்கில் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும் பொழுது ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம கொண்டு போகும் பொழுது நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு ஃபர்தராக வேறு என்ன அதாவது நம்மளுடைய பிஸ்னஸை எப்படி மேலே கொண்டு வர்றதோ இல்லை சில முக்கியமான
முக்கியமான விஷயங்களில் டிசிஷன் எடுக்கிறதுக்கோ ஃபினான்ஷியலி டிசிஷன் எடுக்கிறதுக்கோ இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அக்கௌண்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லாமல் அதே போல் அந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்காங்க இல்லையா, அந்த கஸ்டமர்ஸ்க்கும் வந்து அந்த கம்பெனியினுடைய நிலைமையை தெரிவிக்கிறதுக்கும் இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே கணக்கு வழக்குகள்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ என்னென்ன நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம், என்ன நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம், என்ன இன்கம் நமக்கு வந்திருக்கு, என்ன லாபம் வந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி அந்த கணக்கை காட்டி தான் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கான டேக்ஸை வந்து வரியை வந்து நம்ம கட்டுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த அக்கௌண்டிங் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. ஓகே, இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் எப்படியெல்லாம் வந்து பரிணாம வளர்ச்சி எவல்யூஷன் வந்து எப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து முதல்ல வந்து யார் அதை கொண்டு வந்தது, யாரால் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டியூவர்ட் அப்படின்றவர். ஓகேவா? ஸ்டியூவர்ட் அப்படின்றது வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வெல்த்தி பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கணக்கு வழக்குகளை பார்க்கிறவராக வந்து அவர் வந்து இருந்தார். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்றத வந்து என்ன அக்கௌண்டிங் சொல்கிறோம், ஸ்டீவர்ட்ஷிப் அக்கௌண்டிங்கை தான் ரூட் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ எதை வந்து அக்கௌண்டிங்னுடைய எந்த அக்கௌண்டிங்கை வந்து அக்கௌண்டிங்னுடைய நம்ம நினைக்கிறோம், ரூட்டாக நினைக்கிறோம்னா ஸ்டீவர்ட் அக்கௌண்டிங் இஸ் செட் டு பி த ரூட் ஆஃப் அக்கௌண்டிங். அதே போல் 12வது நூற்றாண்டு 12th செஞ்சுரியில தான் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் கிரெடிட் அப்படின்ற விஷயங்கள் வந்து அக்கௌண்டிங் சிஸ்டமில் வந்து கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து படிக்கும்போது டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். அதே போல் 1494 வந்து லூக்கா பசியோலி அப்படின்ற இட்டாலியன் தான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் என்ட்ரி புக்கிங் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தார். அவரை தான் வந்து ஃபாதர் ஆஃப் அக்கௌண்டிங்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 18th and 19th செஞ்சுரியில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இண்டஸ்ட்ரியல் லெவலில் தொழில் நிறுவனங்கள் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள் வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரி முன்னேற்றங்கள் வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், இப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய லாபத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்து நம்ம பிஸ்னஸை வந்து ஃபர்தராக கொண்டு போக முடியும். இன்னும் சில மேனேஜ்மெண்ட்டில் வந்து நிறைய டிசிஷன் எடுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில அக்கௌண்டிங் வந்து தேவைப்படுது. அந்த அக்கௌண்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது ஜஸ்ட் எந்தெந்த நூற்றாண்டுகளில் வந்து என்னென்ன அக்கௌண்டிங் சிஸ்டம்லாம் வந்துச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகே, ஸோ ஒரு பிஸ்னஸில் வந்து
அக்கௌண்டிங் அப்படின்றது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது. எந்த விஷயத்தையுமே கணக்கு வழக்கு பார்க்கலன்னா கண்டிப்பாக நமக்கு எவ்வளோ வந்து நம்ம செலவு பண்ணுறோம், நமக்கு எவ்வளோ வருமானம் வருது, அதிலிருந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் அப்படின்றது வந்து எதுவுமே நமக்கு தெரியாமையே போயிடும். கணக்கு வழக்கு இல்லாமையே வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அக்கௌண்டன்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதற்குன்னு சில பிரின்சிபல்ஸ் கொள்கைகள் இருக்குது, அதற்குன்னு சில பாலிசிஸ் இருக்குது, அதற்குன்னு சில மெத்தடாலஜிஸ் இருக்குது. ஸோ அதையெல்லாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதை ஃபாலோ அப் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அக்கௌண்டிங் சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து யாராருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியினுடைய ஓனர்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அந்த கம்பெனியில் முதலீடு செஞ்சுருப்பாங்க இல்லையா இன்வெஸ்டர்ஸ், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கம்பெனியினுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த அக்கௌண்டிங் சிஸ்டம், அதாவது அக்கௌண்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியினுடைய பொசிஷனை வந்து எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு கம்பெனியோட பொசிஷன் எப்படி நமக்கு தெரியும்? அந்த கம்பெனி லாபத்தில் போச்சுன்னா தான் அந்த கம்பெனி நல்ல விதமாக ரன் ஆகுது அப்படின்றதையே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த லாபத்தை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? அதற்கான கணக்கு வழக்குகளை நம்ம சரியாக வச்சிருந்து நாங்கள் இவ்வளோ முதலீடு செஞ்சோம், இவ்வளோ வந்து எங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆச்சு, இவ்வளோ இன்கம் எங்களுக்கு வந்துச்சு, இவ்வளோ சேல்ஸ் ஆச்சு, அதிலிருந்து எங்களுக்கு இவ்வளோ லாபம் கிடைச்சிது அப்படின்றது தான் நம்ம வந்து அக்கௌண்டிங் மூலமாக தான் நம்மளால் கொண்டு வர முடியும் இல்லையா? அப்போது அக்கௌண்டிங் அப்படின்றது வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக வந்து அது வந்து இருந்துகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங் பார்த்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இம்பார்ட்டண்ட்டான எல்லா விஷயங்களையுமே நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.